கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்திரேயா என்னும் சீசன் இயேசுவிடம், ஒரு பையனிடம் இங்கே 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கிறது என்று சொன்னதும், இயேசு ஜனங்கள் எல்லாரையும் உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் ஜனங்கள் பந்தி அமர்வதற்கு ஏற்றபடி மலையிலே புல்வெளியான நிலமாயிருந்தது. பந்தி இருந்த ஆண்கள் ஏறக்குறைய 5000 பேராயிருந்தார்கள். யூதர்கள் மக்கள் தொகையை கணக்கிடும்போது சிறுபிள்ளைகள் பெண்களையெல்லாம் சேர்க்க மாட்டார்கள். இயேசுவின் கரங்களில் அந்த 5 அப்பங்களும் 2 மீன்களும் கொடுக்கப்பட்டது. இயேசு கைகளில் வாங்கி வானத்தை அண்ணாந்து பார்த்து சீசர்களிடம் பரிமாறும்படி கொடுத்தார். வார்கோதுமை அப்பங்களும் மீன்களும் மக்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுக்கப்பட்டது. 5000 ஆண்கள் பெண்கள் பிள்ளைகள் ஆக ஏறக்குறைய 13,000 மக்களுக்கு மேலாக திருப்தியாக சாப்பிட்டார்கள். வார்கோதுமை என்பது புல் வகையை சேர்ந்த தானியமாகும். இதை நாம் சரியான தமிழில் பார்லி என்று சொல்லுகிறோம். பார்லியை கஞ்சியாக, கூழாக, ரொட்டியாக, சாதமாக சாப்பிடும்போது வயிற்றுப்புண்கள் ஆறும் நார்ச்சத்து ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு தானியமாகும். எளிதாக செரிமானமாகும் என்பதால் காய்ச்சல் வயிற்றுப்போக்கின் போது கஞ்சியாக காய்ச்சி நாம் குடிக்கிறோம். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்த பின்பு இயேசு சீசர்களிடம், மீதியான அப்பங்களை ஒன்று வீணாக்காதபடிக்கு சேர்த்து வையுங்கள் என்றார். அப்படியே அவர்கள் 5 வார்கோதுமை அப்பங்களில் 13,000 பேர் சாப்பிட்டு மீதியானவைகளை 12 கூடைகளில் நிறைய நிரப்பினார்கள். இந்த அற்புதங்களை மக்கள் கண்டு, உண்மையாகவே இவர்தான் இந்த உலகத்தில் வருகிற தீர்க்கதரிசி என்று கூறினார்கள். இயேசுவின் சீடர்கள் எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு கூடை நிறைய வார்கோதுமை அப்பங்கள் கிடைத்துவிட்டது. இயேசுவிடம் வந்தபோது வெறுங்கையாக வந்தார்கள். திரும்ப செல்லும்போது கூடை நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்தார் ஆண்டவர் என்று பார்க்கின்றோம். நாம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற போது பரிபூரண ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதிக்கிறார் இயேசு. மீண்டும் இயேசு பட்சபாதம் இல்லாமல் 12 பேரையும் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். எந்த பொருளையும் வீணாக்குவது நம் ஆண்டவருக்கு பிடிக்காது. கெட்டு போகும் என்றால் அருகிலுள்ள இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இப்படித்தான் ஒரு குடும்பத்தில் தன் மகளுக்கு திருமணம் நடந்தது. காலையில் எல்லாருக்கும் இட்லி, சட்னி, சாம்பார், கேசரி எல்லாம் பரிமாறப்பட்டது. மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டார் எல்லாரும் சாப்பிட்டார்கள். திருமணம் கோலாகலமாக நடந்தது. பின்பு மதிய உணவு பரிமாறப்பட்டது. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து அவரவர் இல்லங்களுக்கு சென்று கொண்டிருந்தார்கள். இறுதியாக பார்த்தால் காலை உணவு மதிய உணவு எல்லாமே அதிகமாக மீதி இருந்தது. திருமண வீட்டாருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அப்போது அங்கே இருந்த ஒரு பெரியவர் சொன்னார், மீதி இருக்கிறதே என்ன செய்வது என்று கவலைப்பட வேண்டாம். ஒன்றையும் வீணாக்காமல் எல்லாவற்றையும் சேர்த்து வையுங்கள். அது அருகில் ஒரு அனாதை இல்லம் இருக்கிறது. ஒரு ஆட்டோவில் கொண்டு போய் கொடுத்து விடலாம். அந்த பிள்ளைகள் வயிறார சாப்பிடுவார்கள். நம் பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதம் தருவார் என்றார். அப்படியே அவர்கள் செய்து கொண்டு போய் கொடுத்தார்கள். அந்த அனாதை இல்லத்தை நடத்துபவர் சொன்னார், எங்கள் பிள்ளைகள் இந்த மாதிரி நல்ல சாப்பாடு சாப்பிட்டு பல நாட்கள் ஆகிறது. நல்ல வேளை வீணாக்காமல் கொண்டு வந்தீர்கள். எங்கள் பிள்ளைகள் இன்று சந்தோஷமாய் சாப்பிடுவார்கள். நாங்களும் பிள்ளைகளும் திருமணமான பிள்ளைகளுக்காய் ஜெபித்து சாப்பிடுகிறோம் என்று கூறினார். இந்த ஆசீர்வாதமான கதையை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு ஒவ்வொருவரும் நம் வீடுகளில் எவ்வளவு சாப்பாட்டை வீணடிக்கிறோம்? அதை யாருக்காவது கொடுக்கிறோமா? பறவைகள் மிருகங்களுக்கு கொடுக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். மற்ற மக்கள் சோறு வடித்தவுடன் ஒரு கைப்பிடி சோற்றை கூரையில் எறிகிறார்கள். காகம் மற்ற பறவைகள் வந்து சாப்பிடட்டும் என்று. நாம் இயேசுவுக்காக எதையாகிலும் செய்கிற போது நம்மை ஆண்டவர் சீசர்களை நடத்தினது போல நம்மை நடத்துகிறார். நாம் எதையும் வீணாக்காமல் சேர்த்து வைக்க அழைக்கப்படுகிறோம். அப்படியே வேதவசனங்களையும் வீணாக்காமல் மனதில் சேர்த்து வைக்க அழைக்கப்படுகிறோம். எந்த ஆத்மாவையும் வெறுக்காமல் எல்லா ஆத்மாக்களுக்கும் சுவிசேஷம் சொல்லி ஆத்மாக்களை நாம் சேர்த்து வைக்க அழைக்கப்படுகிறோம். இப்படி ஆண்டவர் விரும்பிய வண்ணம் நாம் சேர்த்து வைத்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம்.
கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் உணவுகளை மாத்திரமல்ல, வேத வசனங்கள், ஆத்துமாக்கள் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து மற்றவர்களுக்கு கொடுத்து ஆசீர்வாதங்களை பெற உதவி செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன்.